ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். மல்லிக்கீரையோட தண்டை வந்து நம்ம எப்போவுமே தூக்கி போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி நீங்கள் தூக்கி போடாதீங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி அதோடைய தண்டுகள் இருக்குது இல்லையா, அதை வச்சு தான் நம்ம சமட்டி பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதோடைய தண்டுகளை வந்து இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மல்லிக்கீரையை வந்து உங்களுடைய ஆணத்துக்கு இல்லை வேறு எதுக்காவது நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தண்டுகளை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நான் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த தண்டுகளை வந்து நல்லா ஒரு 2 டைம்ஸ் வந்து நல்லா இந்த மாதிரி அலசி ஒரு வடிகட்டியில் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து கறியானோ மீனானோ இதுக்கு எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த டிப்பை வந்து ஃபுல்லாகவே பாருங்கள். நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஒரு தட்டு வச்சு நல்லா வெயில் அடிக்குது பார்த்தீங்களா, அப்போதைக்கு நல்லா தூவி விடுங்க. அது வந்து நல்லா காஞ்சு வரணும். அந்த மல்லிக்கீரையோட தண்டு இருக்குது இல்லையா, அதை வந்து நல்லா காஞ்சிருக்கணும். இந்த மாதிரி 2 தட்டு வச்சு நீங்கள் நல்லா காய வச்சுருங்க. இருங்க, நான் காஞ்சதுக்கப்புறம் காட்டுறேன். ஒரு 3 டேஸ் அப்படியே காயட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், எவ்வளோ எவ்வளோ ஒரு நல்லா, அதாவது மொறுமொறுப்பாக இருக்குது பாருங்கள் அந்த மல்லிக்கீரையுடைய தண்டு வந்து. இதை வந்து நம்ம என்ன செய்வோன்னா மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுவோம். மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா மிக்ஸி ஜாரில் ஒரு அடி அடிச்சுக்கலாம். எப்படி பவுடர் மாதிரி இருக்குது பாருங்கள். இது வந்து கறியானோ மீனானோ எல்லாத்துக்குமே நம்ம சமைச்சு முடிச்சுட்டு லாஸ்ட்டாக தூவி விடும்போது செம்ம மணமாக இருக்கும். ஆணவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.